தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கக்கூடிய தமிழக அரசு வழங்கக்கூடிய டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் தேர்வு செய்யக்கூடிய டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை மட்டுமே இல்லாமல் இனிமேல் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே சரி, இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், தாராளமாக உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். எந்தவித தேர்வும் இல்லாமல் உங்களால் செலக்ட் செய்வதா, உங்கள் டாக்குமெண்டேஷன் மட்டுமே வெரிஃபை பண்ணி எந்தவித தேர்வும் இல்லாமல் உங்களால் செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்தவித தேர்வும் கிடையாது, எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 9/7/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். இந்த ஜாப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 27,000 வரைக்கும் அதிகபட்ச சம்பளமாக தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்பில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒர்க்கு மட்டும் இல்லாமல் இனிமேல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது என்னென்ன, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கு, நெக்ஸ்ட் உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இந்த 2 லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்கை ப்ராப்பராக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எத்தனை வயதுக்குள்ளே இருக்கணும், எவ்வளோ சேலரி அப்படின்றத வந்து பார்த்தலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு படித்து 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மாதம் 11,000 சம்பளத்துக்கு இந்த எம்டிஎஸ் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எம்எம்யூ கிளீனருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் வெறும் 8ஆம் வகுப்பு மட்டும் பாஸ் பண்ணாலே போதும். 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த 11,000 சம்பளம் எம்எம்யூ கிளீனர் ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு மட்டுமே பாஸ் பண்ணி 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மாதம் 10,000 சம்பளத்தில் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்புக்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் எனி டிகிரி முடித்து கம்ப்யூட்டரை பற்றி ஓரளவு நாலேஜ் வச்சுக்கிட்டு 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மாதம் 15,000 சம்பளத்தில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு தனியாகவே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மாதம் 17,500 சம்பளத்தில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் பிகாம் வித் டேலி படித்து 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மாதம் 19,000 சம்பளத்தில் இந்த பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் எம்ஏ சோஷியல் ஒர்க்கு, அப்படி இல்லாத பட்சத்தில் சோஷியல் ஒர்க் ரிலேட்டடாக வேறு எதுவும் முடித்து 6 மந்த் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டோடு இருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த 27,000 சம்பளம் இருக்கக்கூடிய சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு யூஹெச்எனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிலரி நர்ஸ் ரிலேட்டடாக சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎன்எம் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மாதம் 21,000 சம்பளத்தில் இந்த ஸ்டாஃப் நர்ஸ் ஜாப்புக்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் அதே மாதிரி தான் ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மாதம் 21,000 சம்பளத்தில் இருக்கக்கூடிய மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபைனலாக ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் வெறும் 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்து 12ஆம் வகுப்பில் பயாலஜி அல்லது பாட்டனி இல்லைனா ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்து அதுவும் தமிழ் மொழியை கல்வியாக எடுத்து படித்து 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மாதம் 17,500 சம்பளத்தில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பேஜ் இருக்கும். ஸோ இதை ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் அப்படின்றத கொடுத்த இடத்துல நம்ம மேலே பார்த்த இதில் கூட எல்லா ஜாப்புமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லை உங்களுக்கு என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேமை ப்ராப்பராக அந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு
இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிட்டு இதில் வந்து உங்களோட நேம் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபாதரோட நேம் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பிறந்த தேதி மற்றும் வயது வந்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு பணியின் பெயர் இங்கே கொடுத்துருக்கீங்க தெரியுமா, அந்த நேமை நீங்கள் அப்படியே இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டோட எண், உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. உங்களுக்கு இது ரிலேட்டடாக முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட தற்காலிக முகவரி அண்ட் நிரந்தர முகவரி ரெண்டுமே வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சான்றிதழ் நகல் நகல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, இது எல்லாமே என்ன அப்படின்னா, நீங்கள் கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், ஆதார் இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் எழுதுறீங்க இல்லையா, ஸோ இந்த நகல் அப்படின்றது கொடுத்ததுக்கான ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பும்போது இதோட ஜெராக்ஸ் காப்பி மட்டுமே நீங்கள் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரி, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இடம், எந்த தேதியிலேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த தேதி, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் சில டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சு அனுப்பணும். சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் கூட நீங்கள் சேர்த்து வச்சு அனுப்புறது என்னென்ன அப்படின்னா, நீங்கள் சமீபமாக எடுத்திருக்கக்கூடிய புகைப்படம் போட்டு அந்த புகைப்படம் இருக்குது தெரியுமா, ஸோ அந்த புகைப்படத்தோட ஒட்டியிருக்கக்கூடிய சான்றிதழ் விட்ட நகல்கள் வந்து இணைக்கப்பட வேணும்னு இருக்காங்க. ஸோ இது என்னென்ன அப்படின்னா, ஒரு 10th அண்ட் 12th மார்க் ஷீட்ஸ் வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து கொடுக்கணும். எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும், ஜெராக்ஸ் காப்பி தான். நெக்ஸ்ட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும், ஜெராக்ஸ் காப்பி தான். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஜெராக்ஸ் காப்பியும் கொடுக்கணும். ஸோ ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு அவங்க வந்து நேர்காணல் அப்போது உங்களை கூப்பிடுவாங்க இல்லையா, ஸோ நேர்காணலுக்கு நீங்கள் போகும்போது அந்த ஜெராக்ஸ் காப்பியோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். எதற்காக ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, உங்களுக்கு தேர்வு இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய ஒரிஜினல்ஸ் அண்டு இங்கே எழுதியிருக்கிறது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து நேர்காணல் போகும்போது ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போங்க. பட் இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது இதோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே இணைச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட நோட்டிஃபிகேஷனில் 3rd பேஜ் வந்தீங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு இருக்கும். அந்த இடத்துல இங்கே ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக 9/7/2026 சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் பெர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது, டெம்பரவரி ஜாப் தான். ஸோ எந்த ஒரு காலத்திலும் வந்து பெர்மனன்ட் ஜாப் ஆக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 மாத காலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து இருக்கும். 11 மந்த் வந்து உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். டெம்பரவரி ஜாப் தான், எந்த விதத்துலையும் உங்களை பெர்மனண்டாகவும் ஆக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட 10th 12th மார்க் இருக்குது தெரியுமா, அது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நேர்காணலும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு கணினியை பற்றி இதுக்கு முன்னாடி எதுவும் நாலேஜ் இருக்குது, எதுவும் நீங்கள் கோர்சஸ் முடிச்சிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு நல்லாவே வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. சரியா? ஸோ அது மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதையும் நீங்கள் முன்னுரிமையில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள்.